வடைப்பேச்சு பிஸ்மி அந்தணன் உட்பட பலர் இப்போது அவங்க எசமானருக்கு உண்மையாக இல்லாமல் ஊடகங்களுக்கு உண்மையாக இருந்து சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வடைப்பேச்சு பிஸ்மி சமீபத்தில் ஒரு பேட்டியில் விஜய் ஜெயிக்க முடியாது, அவருக்கு இந்த தேர்தல் ஒரு அவமானகரமான தோல்வியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இப்போது அதே போல் வடைப்பேச்சு அந்தணனும் சொல்லியிருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், பட் விஜய் ரசிகர்களுக்கு புரியாது. ஆனால் இப்போ விஜய்க்கு சொம்பு தூக்குற ஆட்களே சொல்கிறாங்க இல்லையா, இனியாவது புரியுதான்னு பார்ப்போம். அப்படியும் புரியலைன்னா மே 4ஆம் தேதி கண்டிப்பாக புரிஞ்சு தான் ஆகும். இப்போது வடைப்பேச்சு அந்தணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, அவர் ஃப்ரிட்ஜில் இருந்தே பழக்கப்பட்டுட்டார், அதாவது ஏசி ரூமில் இருந்து பழக்கப்பட்டார் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாரு. அவர் நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரியே இருந்தவர். அவர் கொண்டு வெயிலில் நிற்க விட்டு சட்டையெல்லாம் வேர்த்து ஒட்டி போய் அவ்வளவு கடந்து போராடுறாரு. அவருக்கு வெயிலில் அங்கே எங்கே சுற்றி பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் முடியலை, சட்டையெல்லாம் வேர்த்து போகுது, ஒட்டி போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணால் 3 நாள் லீவ் போட்டுறாரு. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போனால் 3 நாள் போக மாட்டேங்கிறாரு, வாய்ப்பு கொடுத்தாலும் போக மாட்டேங்கிறாரு. அவர் உடம்பு தாங்க மாட்டேங்குது, அவ்வளோதான். நம்ம அப்படிதான் இருக்கணும். ஸோ அதனால் அவரால் முடியல, போக மாட்டேங்கிறாரு. அவர் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதையும் நேராக 2 மாதம் வெளிநாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பார். இந்த வெயிலெல்லாம் அவரால் இருக்க முடியாது. அவர் எப்படியும் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு 2 மாதம் வெளிநாடு போயிடுவார், இங்கே இருக்க மாட்டார். ஏன்னா இந்த வெயிலெல்லாம் அவர் பட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒருவேளை அவர் நினைக்கிற மாதிரி இந்த எலெக்ஷனில் அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிதுன்னா அப்படின்னு சொன்னார். டக்குன்னு அதுக்கு வாய்ப்பில்லை, நான் அப்படி நினைக்கல, அவருக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த எலெக்ஷனில் திமுக அதிமுக தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த 2 கட்சியில் ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது, விஜய் வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படின்னு வடைப்பேச்சு அந்தணன் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் நினைச்ச மாதிரி அவரே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான் அப்படி நினைக்கல. ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக 2 கட்சியும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சியை பிடிக்க போகுது.